இரகசியம் சொல்லும் மரங்கள் மாதங்கள் கடந்தன. மோக்லியின் செயலால் காடில் புதிய சமநிலை ஏற்பட்டது. விலங்குகள் ஒற்றுமையாக வாழ்ந்தன. மேலும் நெருப்பு சக்தியாக இருந்தாலும் அதன் பயன்பாடு அனைவராலும் மதிக்கப்பெற்றது. ஆனால் மோக்லிக்கு இன்னும் ஒரு உணர்வு இருந்தது. இந்த காட்டில் இன்னும் அதிக இரகசியங்கள் புதைந்திருக்கலாம். ஒரு மாலை பழமையான ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருந்த மோக்லி காற்றில் ஒரு மெல்லிய இரைச்சல் கேட்டான். இலைகள் ஒரு தனிப்பட்ட முறையில் அசைந்தன. அவை அவனிடம் பேசுவதைப் போல இருந்தது. ஆர்வமடைந்த மோக்லி அந்தச் சத்தத்தை கேட்டு காடுக்குள் மேலும் செல்லத் தொடங்கினான். சந்திரனின் ஒளியில் மிதமான வெளிச்சத்துடன் மின்னும் சில மரங்கள் அவனது கண்களுக்கு தெரிய வந்தன. மோக்லி மரங்கள் மென்மையாகவும் பழமையான குரலில் பேசின. நெருப்பு ஒரு சக்தியாக இருந்தாலும் அது மட்டுமல்ல. முன்னோர் எஞ்சிய பல சக்திகள் இந்த காட்டின் மையத்தில் புதைந்து இருக்கின்றன. அவற்றின் பாதை மிகுந்த சோதனைகள் நிறைந்த ஒன்றாக இருக்கும். மோக்லியின் இதயம் வேகமாகத் துடித்தது. இந்த காட்டுக்கு அவனுக்கு எப்போதும் ஒரு ஆழமான இணைப்பு இருந்தது. ஆனால் இது ஒன்றும் புதியது. இப்பொழுது அவன் காட்டின் மிக ஆழமான மர்மங்களை தேட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவன் கருப்பு புலி பகீராவிற்கும் பருத்திய அரிய பந்தளி பலூவிற்கும் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரைந்தான். மூதாதியர் சபை மோக்லியின் வார்த்தைகளை கவனமாக கேட்ட பகீரா கண்களை சற்று குறுக்கமாகச் செய்து ஆழமாக யோசித்தான். இந்த காடு எப்போதுமே இரகசியங்கள் நிறைந்த ஒன்றாகவே இருந்துள்ளது. ஆனால் இவை தவறான கைகளில் சென்றால் அபாயகரமாக இருக்கலாம். பலூவோ தனது வயிற்றை நசுக்கிக் கொண்டு சிரித்துக்கொண்டே, அல்லவா? அல்லது இது நம் காட்டை நிரந்தரமாக பாதுகாக்க உதவக்கூடும். மோக்லி கண்டுபிடிக்க வேண்டியவன்தான் என்றால் நாம் பயணத்தைத் தொடங்கலாமே. அவர்கள் மூவரும் காட்டின் பழமையான மற்றும் புத்திசாலியான விலங்குகள் அடங்கிய மூதாதையர் சபையின் அறிவுரையை பெற விரைந்தனர். அந்த குழுவில் பெரிய யானை ஹாத்தி, வானில் பறக்கும் குருவிசிலும் மற்றும் பழைய காலத்தில் சந்தித்தாலும் இப்பொழுது அறிவு கூடிய பாம்பு கா ஆகியோரும் இருந்தனர். அவர்கள் அனைவரும் பழமையான ஆலமரத்தின் அடியில் கூடியனர். நீங்கள் கூறும் சக்திகள் உண்மைதான், ஹாத்தி அதிர்வெணியுடன் முழங்கினான். ஆனால் அவை பல சோதனைகளால் பாதுகாக்கப்பட்டுள்ளன. உண்மையான காட்டின் நடத்தை புரிந்த ஒருவனுக்கு மட்டுமே அவற்றை அடைய முடியும். சிலும் தனது இறக்கைகளை விரித்துக் கொண்டு கூறினான். முதல் சக்தி நிழல்களின் பள்ளத்தாக்கு என அழைக்கப்படும் இடத்தில் உள்ளது. அங்கே சூரியன் ஒளி எவ்விடத்திற்கும் வராது. அது அபாயகரமானதோடு உண்மையை வெளிப்படுத்தும் இடம். கா ஒரு கிளையின் மீது சுருண்டிருந்தவாறு மென்மையாக குரட்டிக்கொண்டு, காடு உன்னை வழிநடத்தும் மோக்லி. ஆனால் ஒவ்வொரு குரலும் கேட்கத்தக்கது அல்ல என்றான். மோக்லி தனது எதிர்கால பயணத்தை எண்ணி ஆவலோடும் சிறிது பயத்துடனும் நின்றான். காட்டின் இரகசியங்களை அவன் உணரப் போகிறானா? அவன் எப்படித் தடைகளை கடந்து முன்னேறப் போகிறான்?